அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய மோதல் ஒரு பிராந்திய மோதலாக இருக்குமா இல்லை உலக அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சிஎல் ஏர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இப்போ நடந்துட்டு இருக்க போர் எதை மையமாக வச்சு ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய போர் ஒரு பிராந்திய போராக தான் இருக்குமா, உலக அளவில் இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, எவ்வளவு பேருக்கு இது பிரச்சனையாக முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த போர் இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சா இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோதல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது 1979 நடந்துட்டு இருக்க ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 50 வருஷமாவே இந்த போரானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த போர் நடந்துட்டு இருக்கு, இதனுடைய மையப்புள்ளியா எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரான் முதல்ல அணு ஆயுதங்களை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அணு ஆயுதங்கள்லாம் போர் விமானங்களோ இல்லை நம்ம கிட்ட இருக்க மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணை அந்த மாதிரியான போர் விமானங்களோ கிடையாது. அணு ஆயுதங்கள் அப்படின்னும் பொழுது ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிது. ஸோ கிடைக்கும் பொழுது அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை நீங்கள் தயாரிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் எங்கள் சைட்லேருந்து போர் விமானங்கள் இருக்கட்டும், போர் கப்பல்கள் இருக்கட்டும், எல்லாமே தயாரிக்கிறோம். ஆனால் அணு ஆயுதம்ங்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் கூட எந்த நாடு போட்டியிட வந்தாலும் அந்த நாட்டுக்கு இந்த அணு ஆயுதத்தை நீங்கள் ஏவிட்டீங்க அப்படின்னா அந்த ஊரே அழிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஈரான். முதல்ல ஈரான் சுரங்க பாதைகளுக்குள்ள இந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து அணு ஆயுதமே தயாரிக்கவே படக்கூடாது, ஸோ இதனுடைய முயற்சிகளையே இவங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புலேருந்து குண்டுகள்லாம் அந்த இடத்துல பர்டிகுலராக அந்த சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துல குண்டுகளை வீழ்த்தி எல்லாத்தையுமே மொத்தமாக தரைமட்டமாக அழிச்சாங்க அமெரிக்கா. ஸோ இந்த அழிவுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே யோசிக்கக்கூடாது. ஜென்ரலாக போர் ஆயுதங்கள், போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜென்ரலாக தயாரிச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஊரை அழிக்கிற அளவுக்கு ஒரு அணு ஆயுதத்தை நீங்கள் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுவே போர் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு பலம் இருக்கணும், எங்களை பார்த்து மற்ற ஊர்கள் பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போதும் சரி, இல்லை இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போதும் சரி, ஓவராலாக இந்தியா கிட்ட என்னென்ன மாதிரியான அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி லிஸ்ட் சொல்லலாம். மற்ற நாடுகள் இவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா கிட்ட இந்த மாதிரியான போர் ஏவுகணைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால டச் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டச் சவுத் கொரியா கிட்டேயும் இருக்குன்னு சொல்லலாம். அவங்ககிட்டயும் நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு மற்ற ஊர்கள் சண்டைக்கு இல்லை போருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட தயங்குற விஷயமா அணு ஆயுதங்கள் அவங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நம்மளும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஈரான் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அணு ஆயுத திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திட்டத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சி நடந்தது. அது இஸ்லாமிய புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்சிக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்படுது. எங்களுடைய தேசிய பாதுகாப்பையே அச்சுறுத்துற வகையில தான் ஈரான் அணு ஆயுதத்தை திட்டமிடுறாங்க அப்படின்ற அளவுக்கு பயந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் மூண்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். போர்னா போர் கிடையாது, நீங்க இதை தயார் பண்ணக்கூடாது, அதை நீங்க ரெடி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள். ஸோ இதுல ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம், வார்த்தை போர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அமெரிக்காவும் முற்றிலுமா ஈரான் கூட பேசுறதையே உறவு முறையை கைவிட்டுட்டாங்க. இது 1979 நடந்த விஷயம். இதுல இஸ்ரேல் தான் அமெரிக்காவினுடைய முக்கிய கூட்டாளியா இருக்கு. ஒரு கூட்டாளியா 2 நாடுகளும் இருக்கு அப்படின்னா அங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது 2015. இதுக்கிடையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இருந்துதான் கேட்டா கிடையாது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு நல்ல கூட்டாளிகளா இருக்காங்க. ஈரானை எப்பவுமே தனிச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப 2015 ஒரு முக்கியமான விஷயம் கையொப்பமாகுது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் 2018 ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது இந்த முக்கியமான விஷயத்துக்கு நடந்த கையொப்பத்தை நீக்கிறாரு. இதுக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய அணு திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக JCPOA அப்படிங்கிற ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஈரான் கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த உடன்படிக்கை 2018 அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பதவி ஏற்கும் பொழுது முறிக்கப்படுது. எங்களுக்கு இந்த அணு திட்டத்தினுடைய கையொப்பம்லாம் ஒன்றும் வேண்டாம், இது எங்களுக்குள்ள பரஸ்பரமா இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் இதை பிரேக் பண்றாரு. இதுக்கப்புறமா பழைய மாதிரி
நிலைமை வந்து திரும்புது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் ஈரான் வந்து இந்த கையொப்பத்தை நீக்குறாங்க, இல்லை நம்மளுக்குள்ளேருந்து அவங்க போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம அணு திட்டத்தை வந்து தொடங்கணும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற அண்டை நாடுகள் வந்து பயப்படணும்ல. அதனால மறுபடியும் அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செயல்படுத்துகிற இந்த விஷயம் வந்து இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அபாயமாக வந்து தோன்றுது. ஏன்னா தேசிய பாதுகாப்புக்கே வந்து எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் கருதிட்டு இருந்தாங்கல்ல. இந்த அமெரிக்காவினுடைய விலகல் வந்து இவங்களுக்கு இன்னும் பெரிய அடியாக இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2020 அமெரிக்கா ஒரு போரை வந்து ஈரான் மேலே தொடுக்கிறாங்க. இந்த போரில் வந்து காசிம் சுலைமானி அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிகரமான இஸ்லாமிய படையினுடைய படை தளபதியாக கருதப்படுறாரு. ஜனவரி மாதம் வந்து இவர் கொல்லப்படுறாரு. அதாவது சுட்டு வீழ்த்தப்படுறாரு ஆளில்லா விமானம் மூலயமா. இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிறதுனால இவருடைய இறப்புக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை குறி வச்சு அமெரிக்காவுக்கு ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க ஈரான். இது வந்து பெரிய பதிலடியாக பார்க்குது அமெரிக்கா. ஸோ அவங்களுடைய இராணுவ தளங்கள் வந்து அழிகிறது வந்து அவங்களால பொறுத்துக்கவே முடியல. இந்த விஷயம் வந்து 2020 நடக்குது. இந்த போர் வந்து பெரிய வகையில் பேசப்படுற மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து காசிம் சுலைமானி டெத்துக்கு வந்து நாங்கள் வந்து பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. 2023 24 இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் வந்து போரானது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த போர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எதனால் இவங்க வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரில் வந்து ஹமாஸ்க்கு ஈரான் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இஸ்ரேல் முன்வைக்கிறாங்க. ஸோ அணு ஆயுதங்களை வழங்கி இவங்க வந்து போருக்கான உதவிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து நாங்கள் அணு ஆயுதங்களை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மறுப்பு தெரிவித்தாலுமே அவங்களுடைய விமானப்படைகளும் சரி, அவங்களுடைய தயார் நிலையில் இருக்க இராணுவ படைகளும் சரி, அதுக்கு உதவி புரிகிற வகையில் நிறைய விஷயங்களை வந்து ஈரான் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹமாஸ்க்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு பின்னாடி பக்கம் யார் உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புலேருந்து அணு ஆயுத படைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதா இருக்கட்டும், இவங்களுடைய இராணுவ உத்திகளுக்கு ஐடியாஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா ஒரு பேக்கப்பில் வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ரொம்ப நாளாக அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வழங்கிட்டு வருது. இந்த பாதிப்புகள்னால மத்திய கிழக்கு பகுதிகள் மட்டும் வந்து பாதிக்கப்படாது. உலக அளவில் என்ன பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த போர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எண்ணெயினால் நடக்கிற முக்கியமான இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து விலை உயர்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெயை வந்து ஆல்ரெடி நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கும் வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் இருந்துச்சு. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா 15% 25% வரைக்கும் உங்களுக்கு வந்து வரி விதிக்கப்படும் சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது எண்ணெய் விலை உயர்வுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கப்பலினுடைய போக்குவரத்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கப்பல் மூலயமா தான் எல்லா பொருட்களும் வந்து ஒரு சில இடங்களுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த பிராந்திய நாடுகளில் வந்து நடக்கிற பிரச்சனைகளே வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பங்குச்சந்தைகள் அதிர்வு, அதாவது இந்த போர் வந்து சாட்டர்டே சண்டேல நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னாலும் இன்னைக்கு காலையிலேருந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சர்வதேச அளவில் இருக்க வர்த்தக சங்கிலி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வர்த்தக சங்கிலி அப்படின்னும் பொழுது நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து வெளிநாடுகளில் கொடுத்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும்பொழுது அந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிறத தாண்டி இது வந்து பெரும் பாதிப்படையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்ன போர், எதனால் இந்த போர் வந்து மூன்றுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நடந்த போரில் முக்கியமான ஒரு பர்சன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இன்னும் பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் தயாராகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு தலைவரை நீங்கள் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஈரான். இதுவரைக்கும் நடந்த போரில் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் தொடர்ந்து நடத்தின தாக்குதலை வந்து 555 பேர் வந்து ஈரானில் பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு வந்து உயிர்கள் பலியாகி இருக்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையிலையும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய கோவம் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ்
ஹஸ்புல்லா, ஹவுதி இந்த 3 அமைப்புகளுக்கும் வந்து இவங்க ராணுவ தளவாடங்கள் குடுக்குறது, பயிற்சிகள் குடுக்குறது, அது இல்லாம நிதி குடுக்குறதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே குடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஈரான் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரை தொடர்ந்து இப்ப ஜெனீவாவுல அமெரிக்காவோட இணைஞ்சு ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அமெரிக்காவும் ஈரானும். இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் தோல்வி அடைஞ்சதுனால இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைங்கிறது 1979ஆம் ஆண்டுல இருந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த அணுசக்தியை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய தலைநகர் முதல் கொண்டு எல்லா இடங்களையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போர்ல வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு, கமேனி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இஸ்ரேலினுடைய அதிபரும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க, கமேனி வந்து கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஈரான் தரப்புல இருந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, கமேனி வந்து கொல்லப்படலை, இது வந்து பொய்யான தகவல், நாங்கள் வந்து இன்னும் வந்து அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அதாவது வந்து பதுக்குழிக்குள்ளே தான் வந்து எப்போவுமே இருப்பாங்க இந்த மாதிரியான நேரத்தில். இந்த மாதிரி போர் நடக்கும் பொழுது வந்து முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அவங்களுடைய வீடை சுற்றி வந்து ஒரு பதுங்குழி இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான 20 தலைவர்களும் வந்து கூட இருந்திருக்காங்க, ஈரானுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் வந்து அந்த இடத்த தான் வந்து முக்கியமாக குறி வச்சு தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ரகசிய உளவாளிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய ரகசிய உளவாளிகள் அங்கே போய் பார்த்துட்டு கமேனி வந்து சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் அடுத்து கமேனி கொல்லப்பட்டுட்டாருன்னு இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அப்போ ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலையில் அலி கமேனி அந்த நாட்டில் வந்து உரை வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய செய்திகளில் வந்து வெளியாகிருந்தது. அதுக்கப்புறமா அவங்களே வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அலி கமேனி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா வந்து துக்க அனுசரிப்பா 40 நாட்கள் வந்து அந்த ஊர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மற்ற ஊர்கள் வந்து இந்த பயத்துல உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அலி கமேனியினுடைய மறைவு வந்து பெரிய தாக்கத்தை ஈரான்ல ஏற்படுத்தியிருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரியான பதிலடிகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இதுல வந்து ஈரானுக்கு அனுப்பக்கூடிய அணு ஆயுதங்கள்ல வானிலேயே சுட்டு வீழ்த்துற மாதிரியான காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இதுல வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து வரக்கூடிய அணு ஆயுதங்கள்ல வான்லேயே வந்து சுட்டு வீழ்த்துற மாதிரியான வீடியோஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 முக்கிய தலைவர்கள் ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணு ஆயுதங்களுடைய பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வராத காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய போர் வந்து மூண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, இந்த போர்னால 48 தலைவர்களா அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும், இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமான விஷயமா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 48 தலைவர்கள்ல கமேனி, நிஜாத் உட்பட 48 தலைவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு அப்படின்றது வந்து எங்களுக்கு கவலையே கிடையாது, அதெல்லாம் நீங்க எப்படி வேணா உயர்த்திக்கோங்க, எனக்கு வந்து இவங்க இறக்குறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது ஈரான் அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு, ஈரான் மக்களுக்கு எதிராக இருந்த தலைவர்கள்லாம் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்காங்க, இதுக்கப்புறமா ஈரான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையானது கிடைக்கும். ஸோ முக்கிய தலைவர்கள்லாம் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னா ஈரான் மக்கள் நிம்மதி ஆயிடுவாங்க, இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படிங்கிற வகையில் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஈரான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்குதுன்னே சொல்லலாம்.